ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க டேஸ்டியான சுண்டைக்காய் வச்சு சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் நல்லா கலர் கொடுக்கும். அடுத்ததாக தனியா சேர்த்துக்கிறாங்க. தனியா கூடவே பார்த்திங்கன்னா மிளகு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு, பட்டை, அரிசி கொஞ்சமாக இருக்குதுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கினா பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம தனியா சேர்த்து சட்னி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 7-8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடி வச்சு மூடி தக்காளி ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்தாச்சு. இப்போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, களி கூடலாம் வச்சு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. சுண்டைக்காய் சாப்பிடாத குட்டீஸ்க்கெல்லாம் இது போல் சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கும் போது தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. இடிச்சிட்டு தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்போது எந்த அளவுக்கு க்ரீன் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா கலரில் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. நான் தக்காளி அதிகமாக சேர்த்ததுனால புளி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா கொத்தமல்லியில் தூவி இறக்குனா டேஸ்டியான சுண்டைக்காய் சட்னி வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக இது போல் செஞ்சு குட்டீஸ் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குட்டி தாளிப்புங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டி இறக்குனா டேஸ்டியான சுண்டைக்காய் சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.